வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். முதல்வர் அவர்களும் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அன்பானவர், அழகானவர், அடக்கமானவர் சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. வருகை நல்லதாக முடியட்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடியார் அவர்கள் திமுக அரசாங்கம் மீதில் உயர்நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு காட்டமான அறிக்கையை கொடுத்துருக்காரு. அவரோட பிரச்சாரத்திலையும் பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்கிறார். காங்கிரஸ் தாவேக்காவையும் திமுகவையும் ஒரு சேர பார்க்குதுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா, இஸ்ரேலோட பயணத்தை முடித்து பிரதம மந்திரி நாடு திரும்பிட்டார். அந்த இஸ்ரேலோட பயணத்தில் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இராணுவ பாதுகாப்பு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இஸ்ரேல்னாலே நமக்கு தெரியும், இராணுவத்தில் அவங்க ரொம்ப வலிமையான நாடு. மொசாடுங்கிற ஒரு விஷயம், உளவு அது விஷயத்தில் பார்க்குறோன்னே. எனக்கு தெரிஞ்சு RAW மொசாடு தான் உளவுத்துறையில் பயங்கரமான ஆட்கள். ஆமாம், CAA கூட அந்த அளவுக்கு இல்லைன்னுவாங்க. மொசாடோட இந்தியா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம் கைகோர்த்தாங்கன்னா அது RAW இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இஸ்ரேலோட இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க பிரைம் மினிஸ்டரோட? பொதுவாக அவருடைய பயணங்கள் எல்லாமே நீங்கள் வெளியில் இவங்க கண்டதை பேசினாலும் ஏதோ ஒரு வகையில் யூஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்திய பிரதமர்களில் அதிக பயணங்கள் இது போனது இவரை தான் இருப்பார். நேற்று நம்ம பேசின மாதிரி அந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அந்த பகுதியில் அந்த பகுதி அதுக்கான நீர் மேலாண்மை திட்டங்கள் ஒரு இதுன்றது ப்ளஸ்ஸு ஃபிஷிங்கில் என்ன இது பண்ணுறாங்க. ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கடல்சார் அவங்களுக்கு ரொம்ப கம்மி டெப்த்து. அதனால் நம்மள்ட்ட இருந்து ஃபிஷ் அதிகமான குவான்டிட்டி வாங்குறதுக்கு ட்ரேட் சைன் பண்ணியிருக்காங்க. அது போக நீர் மேலாண்மையில் எப்படி வாட்டர் ரிசோர்ஸிங் சேவ் பண்ணுறதுங்கிறது. இஸ்ரேல் மட்டும்தானே இன்னும் ஒரு 3 ஜென்ரேஷனுக்குண்டான வாட்டர் அவங்க கையில் இருக்குது. ஸோ இஸ்ரேலோட அந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கத்தார்லேயும் சரி துபாயிலையுமே அக்ரிகல்ச்சருக்கு ஒரு மெயின் ஃபோக்கஸ் அவங்களுடைய இதுபடி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்காரு. FTA அக்ரிமெண்ட் ஓவர் த்ரூ பண்ணிட்டாங்க. மேபி இன்னும் வித்தின் ஒரு 3 to 6 monthsக்குள்ளே அடுத்த இஸ்ரேல் பிரதமர் இங்கே வர்ற மாதிரி இருக்குது. வரும்போது அதை சைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. FTA வந்துட்டுனா இன்னும் நம்மளுடைய ஏற்றுமதியாளர்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு அது நம்ம எவ்வளோ நாள் அதை பண்ணிக்கலாம். இப்போ ரஷ்யா கூட நமக்கு இருக்கிற மாதிரி நம்மளுடைய மணிக்கே நமக்கு வரும். இந்த டாலர் பிரச்சனை அந்த தொந்தரவுலாம் எதுவுமே எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் பேசுகிறார். இந்த ராணுவ கட்டமைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிரைம் மினிஸ்டரோட இந்த விஷயத்தில் ராணுவ கட்டமைப்பில் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. அந்த ராணுவ கட்டமைப்பில் அவங்க நம்ம இந்தியாவிலே நிறைய விமானங்கள், போர் விமானங்கள் தயாரிக்கிற சூழ்நிலை வந்துட்டோம். அதே மாதிரி ராணுவ கட்டமைப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, எல்லைகள் பெருசு. நம்ம என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் நம்முடைய கடல் பரப்பு மிகப்பெரிய இது. ரெண்டாவது நமக்கு அச்சுறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது வெளியே பார்க்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தான் என்றைக்குமே அச்சுறுத்தல் தான், தீவிரவாத அச்சுறுத்தல். இலங்கை இந்த மாதிரி கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறது. சைனா என்னதான் நட்பு அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு ஏகாதிபத்தியமாக சோசியலிச நாடாக இருந்தாலும் உலக அளவில் அது ஒரு ஏகாதிபத்திய நாடாக தான் நம்மளை பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. பங்களாதேஷுக்கு சமீப காலமாக நமக்கு எதிராக மாறிக்கிட்டு வர்ற ஒரு நாடாக இருக்குது, பாகிஸ்தான் கூட கைகோர்க்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு சிக்கலான ஒன்று. இந்த சைடு ஆப்கானிஸ்தானோடலாம் நல்ல உறவில் இருக்கிறோம். இருந்தாலும் அரபிக்கடல் பிரதேசம் இதிலெல்லாம் தீவிரவாதிகள் ஊடுருவல், போதை மருந்து கடத்தல், இந்த மாதிரி பல இது இருக்குது. அதனால் பெரிய அளவில் நம்மளுடைய நாட்டுடைய எல்லைப்பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய இது. இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா பெரிய அளவில் இராணுவ செலவு. இந்தியாவுடைய பட்ஜெட்டில் பெரும்பகுதி இராணுவ செலவு தான். இதில் நீங்கள் அந்த IRDOலாம் நம்ம இன்றைக்கி வேறு லெவல் போயிட்டோம். நமக்கான விஷயங்களை நம்ம இறக்குமதியை தாண்டி நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். விமானங்களும் சரி, ஏவுகணைகள், மற்ற இதெல்லாம். அதனால் அது ஒரு பெரிய இது. S-400 பெரிய பலம்னு அந்த வாரில் காமிச்சது. அடுத்து S-500 ஏதோ அவங்க வச்சுருக்காங்க போல. அது இந்த 400 யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கான டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துடுவோம். நம்ம உள்நாட்டில் தயாரிச்சோன்னா நீங்கள் 2 நாடு தான் தயாரித்து விற்கிறான், ரஷ்யாவும் சைனாவும் தான். சைனா விற்றது தான் அங்கே பல்லு இழிச்சதை பார்த்தோம் பாகிஸ்தானில். அதனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்க்கலாம். நம்ம அந்த நம்மளுடைய அந்த RAW, IRDO மற்ற இராணுவ கட்டமைப்புகள் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் வேறு லெவலு. இப்போ மொசாடு இது கூடலாம் நம்ம ஏதாவது லிங்க் போட்டோம்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். அது கூட தான் மெயின் அக்ரிமெண்ட். இந்தியாவுடைய சிறப்பு என்னென்னா அமெரிக்கா ஒரு பக்கம் பயன்படுத்துவாங்க, ரஷ்யா ஒரு பக்கம் பயன்படுத்துவாங்க. இஸ்ரேலு கூட நம்ம நெருக்கம் காட்டினதே இல்லை. ஏன்னா அவன் பண்ணுற அநியாயம்லாம் தெரியும் அவங்க இந்த நாடுகள்லாம். அதெல்லாம் இப்போ நம்ம பாலஸ்தீனத்தை ஆதரிக்க தான் செய்கிறோம். ஆமாம். ஆனால் தீவிரவாதத்தை நம்ம எதிர்க்கிறோம். அந்த வகையில் இஸ்ரேல் கூட இந்த உறவு போகிறதுன்றது
மற்ற நாடுகளோட அரபு நாடுகளோடய நம்ம நல்ல உறவு வச்சுருக்கோம். அதனால் இந்தியா நீங்கள் பெரிய அளவில் எல்லா நாடுகளோடையும் உறவுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அமெரிக்கா பிரச்சனை கொடுத்தா கூட நம்ம சைனாவோட திடீர்னு உறவு வைக்கிறோம். ஆமா. அந்த மாதிரி போகுது. பிரிக்ஸில் எல்லாருமே இருக்கிறோம். இன்னைக்கு ஜெனீவால நடக்கக்கூடிய அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான ஒப்பந்தத்துல கூட இந்தியாவோட பங்கு மெயின் பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கோம். அந்த அளவுக்கு அந்த அணு ஆயுதத்துக்கு உண்டான விஷயங்களுக்கும் அந்த பேசக்கூடிய இடங்கள்ல ஒரு முக்கியமான ஆளு இன்னைக்கு இருக்காங்க. 3 நாடுகள் பெரிய இது. பிரேசில், இந்தியா, சைனா. சைனா. 3மே நிலப்பரப்புலையும் மக்கள் தொகையிலையும் எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய இது. இந்த பிரிக்ஸில் இவங்க இணையிறதுன்றது அமெரிக்காவுக்கு என்னைக்கு இருந்தாலும் அச்சுறுத்தல் தான். கூடுதலாக ரஷ்யா பிரிக்ஸில் அவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து ட்ரேடு தானே வார். அதுதான் மெயின். நீங்கள் ஆயுதம் வச்சுட்டுலாம் வார் பண்ண பண்ண காலம் போயிடுச்சு. இல்லை சைபர் வச்சு பண்ணுறோன்னா சைனா அதில் நம்பர் 1 இருக்கான். நம்மளும் இருக்கிறோம். ஆமா. அதனால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அது ஒரு காலம். இப்போ இனிமே பெரும் பணக்காரர் இப்போ எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஆமா. நீ அந்த ஆதிக்கெல்லாம் செலுத்த முடியாது. அது இந்த மாதிரி கிறுக்கனுங்களால வர மாட்டும் போது தான் சிக்கலாகுது. இதே ஒரு லெஃப்ட் பார்ட்டி அங்கே இருந்துச்சுன்னா முன்னாடி இருந்தார். அப்போல்லாம் பாருங்கள் நம்ம இவ்வளோ தொல்லைலாம் கிடையாது. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வரியே இல்லைன்றான். நாளைக்கு பார்த்தா 100. இப்போ பாருங்க இதில் 126% சோலாரோட நாளைக்கு 100% கழிச்சிட்டேன் 26%ன்னு அந்த ஆளு. இந்த மாதிரி அதுல சொன்ன உடனே மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சோலார் கம்பெனி இங்க ஷேர்ஸ் வந்து அப்படியே கீழே விழுந்து போயிடுச்சு 2 நாள்ல. வேற என்ன அவ்வளவு பெரிய ஒரு இது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இவரே தான் பண்றாரு. என்ன ஏன்டா நம்பி இருக்க? மற்ற நாடுகளில் தேடுறான் அப்படின்னு. அப்போ மற்ற நாடுகளை தேடின அப்புறம் நீ வந்தனா என்ன ஆகும்? இந்த மாதிரி அமெரிக்காவை புதகுழியில் தள்ளுற வேலையை பண்ணுறவன் பைத்தியக்காரனை எங்கேயுமே பார்க்க முடியாது. நாளைக்கு பாருங்க இது தூக்கி இந்த சொல்லுவாங்க வரலாற்றின் குப்பை தொட்டியில் போடப்படும். அந்த மாதிரி இவனை ஆதரிக்கிற அந்த கட்சி இருக்கு பார்த்தீங்களா? என்ன கட்சி அது அவங்களுக்கு? குடியரசு கட்சியா? குடியரசு கட்சி. அவங்களாம் எப்படி சகிச்சிட்டு இருக்காங்க தெரியல அந்த பைத்தியக்காரன். அதனால இந்த சீமான் சொல்ற மாதிரி பைத்தியக்கார பயல்கள்கிட்ட மாட்டிட்டு தான். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் ஒரு முதல் பிரதம மந்திரி உரையாற்றிருக்காரு. உரையாற்றிருக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த நாடாளுமன்றத்தில் உரையாற்றுறதுல என்ன பெருமை இருக்கு? அது எதுக்காக வந்து பெரிய அங்கீகாரம் இல்லை. நீங்க ஒரு நாட்டுக்கு கொடுக்குற அங்கீகாரம் அந்த நாட்டு மக்களுக்கும் சரி நாடுகளுக்கு இடையே உறவு இதாகும். எம்பிக்கள் அந்த இப்போ பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து இஸ்ரேல் பிரதமர் உரையாற்றினார்னா இந்தியா முழுதும் பார்க்கும். அது ஒரு நாடுகளுக்குள்ளேயே ஒரு உறவா மலரும். அதுக்கு நேற்று அவருக்கு உயரிய விருது அந்த டாலர் போட்டு இது பண்ணாங்க. இதோட ஜோக் என்னன்னா இவர்கிட்ட ஒரு செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டாரு போல அவரு. அவரும் அதே மாதிரி போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஊர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். அது அவர்களுக்கு நீங்கள் பெரிய அங்கீகாரம் இந்தியா அங்கீகரிக்கிறது. ஏன்னா உலக அளவில் பேரை கெடுத்து வச்சுக்கிறோம். ஆமாம். அதனால இந்தியா மாதிரி வர நாடு வரும்போது ஒரு அங்கீகாரம். ஒரு பிரைம் மினிஸ்டர் டு ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறத ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிற மாதிரியான ஒரு நட்பு ஒரு வட்டாரத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு இவர் போகிற எல்லா இடங்கள்லையுமே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். பிரேசில் வந்து அவர் வரும்போது இங்கே வந்திருக்கும் போது எப்படி ஒரு நடந்துக்கிட்டாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம். இவருமே அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. மெக்ரான் கூட பேசுறது வருமே அவருக்கு. ஆமாம், அதானே ரைட்ண்ணே. ஓபிஎஸ் எங்க போவார் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சது. சந்தேகம் இருந்தது. நான் திமுக நீங்க நேத்தே சொல்லிட்டோம், நம்ம பிரேக் பண்ணிட்டோம். வாரமாவே திமுக போவார்னு சொல்லியிருந்தேன். அதான் என்ன சொன்னேன், வாட்ஸ்அப் குழு உரிமை மீட்பு வாட்ஸ்அப் குழு ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுவை கலைச்சிட முடியாது. இவர் அட்மின் போயிட்டாருன்னா சிக்கலாயிடும். அதனால நீங்க போங்க வைத்தியலிங்க, நீங்க போங்க மனோஜ் பாண்டியன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா வெளியேற்றிட்டு கடைசியில குழுவை கலைச்சிட்டு மொத்தமா போயிடுறது. மொத்தமா அட்மினும் போய் சேர்ந்துட்டார். இந்த மானங்கட்ட பொழப்புக்கு அரசியல்லேருந்து ஓய்வு பெற்றுலாம் ஓபிஎஸ். ஏன்னா இன்னைக்கு சொல்றாரு தாய் கழகத்தில் நான் நினைச்சிட்டேன். அதானே அண்ணா கருணாநிதி அவர்கள் கால வழிகளுக்கு வந்து தாய் கழகத்தில் இருந்துச்சு. அப்போ திராவிடர் கழகத்தில் போய் சேர்ந்துட வேண்டியதானே. அதானே தாய் கழகம். அது தெரியாதுல்லண்ணே. தெரியாது இல்லை, சுயநலம். தேர்தலில் நிற்க முடியாதுல்ல. ஆமாம். அதனால இது சுயநலம் தானே. வாழ்நாள் முழுவதும் சுயநலம். பிரதமர் வந்தால் இவரை மட்டும் பார்க்கணும். அதாவது அதிமுகவோட பாஜக கூட்டணி இருக்கும். அந்த கூட்டணிக்கு குந்தகம் வளைக்கிற வேலை பண்ணும் பொழுது பிரதமர் வந்தால் இவரை பார்க்கணும். இவர் பார்த்தாருன்னா அதிமுக கூட்டணி சிக்கலாகும்ல. ஆமாம். அதுக்கு அப்போ அந்த அசைன்மெண்ட்டை யார் கொடுப்பா? அந்த இதுக்கு பிரதமர் ஒத்து வரலன்னா உடனே திமுக ஆதரவாக அறிக்கை விடுறாரு, கல்வி நிதி கொடுக்கல அப்படி இப்படின்னு. அதனால் வாழ்நாள் முழுவதும் தனது சுயநலத்துக்காகவே இயங்கிய ஒரு மனிதர். அந்த சுயநலத்துடைய உச்சம் எங்கே கொண்டு போய் விடணும்னா திமுகவில் கொண்டு போய் விடணும். ஊருக்கே தெரியும். 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. ஏற்கனவே தம்பிகள் முன்கூட்டியே தங்கத்தம்பி எல்லாம் போயாச்சு. எல்லாம் போய் அந்த மகாராஜன்ட்ட போய் 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்க வேண்டியதான். இல்லை, தங்கத்தம்பி செல்வனுக்கும் அவருக்கும் ஆகாதனால தான் அவர் ஏடிமிக்கலேருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்தீங்களா இல்லையா? எப்படி இவங்க அந்த ஒற்றுமை நிலவ வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் மூக்கையா பயங்கர ஸ்ட்ராங்கு, கம்பம் ராமகிருஷ்ணன் அவர் வேற ஸ்ட்ராங்கு.
கோடி நாயக்கர் நிக்க வைக்கிறான்றாங்க. அப்ப இருக்கிற திமுக காரங்க லட்சுமணன் வந்து ஏற்கனவே ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்தவர். அவர் பாவம் இப்ப அடுத்து என்ன பண்ணுவாரு? எல்லாம் பைத்தியக்காரங்க. இந்த திமுகல ஃபர்ஸ்ட் வந்து அந்த குடும்பத்துல நிக்கணும். செகண்ட் அமைச்சர்கள், அமைச்சருடைய குடும்பம் உறுப்பினர்கள். தேர்டு இவருடைய கார்ப்பரேட் நண்பர்கள். ம். அண்ணா நகர் கார்த்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம். ஃபோர்த்து அதிமுகல இருந்து வந்தவங்க. அவங்கள கூட ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம் அதிமுக வந்தவர்கள். இந்த டிக்கெட் எல்லாம். அதுக்கு அப்புறம் பாரம்பரிய திமுக இது இந்த அமைச்சரா இருக்கிறவங்க அதுக்கு பிறகுதான் கட்சிக்காரனுக்கு இப்படி இருக்கிற திமுகவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு திராவிட இதுக்கு உருட்டுறது. பாஜக வந்துடும், திராவிட மாடல் இதெல்லாம் உருட்டுறது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு போறது. இப்போ இந்த மாதிரி ஆட்களே இவங்க சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்வர் ராஜா ராமநாதபுரத்துல, இவரு ஆலங்குளம் இல்லாமல் வேற எங்கேன்னு கேட்கிறாரு போல. வர்றவங்களுக்கு எல்லாம் சீட்டு. அப்ப இருக்கிறவன் கூட்டணிக்கு வேற சீட்டு கொடுக்கணும். அதனால என்ன எதை தின்னா பித்தம் தெரியும். காங்கிரஸ் வெளியே போற மாதிரி இருக்குது. கூட்டணி விஜய் வந்தனால பெரிய சிக்கல் இருக்குது. சோர்வு வருது. அதான் இன்னைக்கு பாத்தீங்களா அந்த இது லைவ் டெலிகாஸ்ட் என்னமோ ஒரு அமெரிக்க அதிபரே வந்து இங்க சேர்ந்துட்ட மாதிரி கட்டி பிடிச்சி 1/2 மணி நேரம் போடுறானுங்க. இங்கேயே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பேசுறாங்க. இப்போ ஒருத்தர் கேக்குறாரு, இந்த முடிவை உங்களுக்கு எடுக்க வைத்தது என்ன காரணம்? நீங்களா எடுத்தீங்களா இல்ல அழுத்தமா புற அழுத்தமா உள்ள அழுத்தம்? இந்த மாதிரி அறிவார்ந்த கேள்வி. யோயோ எப்பா புற அழுத்தமா உள்ள அழுத்தமா தானே போட்டுருங்க. இதை உட்காந்துட்டு இதுதான். அதுல அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னே, அதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அதாவது தென்மண்டலத்தில இருந்து எந்த ஒரு தலைவரையும் உருவாக்குவதற்கு எடப்பாடி அவர்கள் வந்து துணை இல்லை, அவர் வந்து தயாராகவும் இல்லை. நீங்க பண்ண வேண்டியதானே. தென்மண்டல தலைவர்கள் ஃபுல்லாவே அவர் முடக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, ஜாதி பின்புலம் கொண்ட வார்த்தையை கொண்டு வந்து உள்ள திணிக்கிற மாதிரி தெரியுது. எப்படி பார்க்க அதெல்லாம் செய்வாரு. இவர் காலத்துல இவர் எத்தனை தலைவர்களை உருவாக்குனார்ன்ற. தங்க தமிழ் செல்வன் இவர் ஏன் தடையா இருந்தாரு. உன் பிள்ளைக்கு மட்டும் பண்ணிட்டு நீ பிரச்சனை பண்ணனால தான் தங்க தமிழ் செல்வன் வெளியே போனாரு. அப்போ தென்மண்டலத்தில் எத்தனை தலைவர்கள் நீங்கள் உருவாயிருக்கீங்க? ஓபிஎஸ் உடைய சிஷ்யன்கள் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? நீங்களே எடுப்பார் கைப்பிள்ளை தானே. பாஜக கொண்டு வந்து உள்ள திணிச்சு என்னென்னமோ பண்ண சொன்னாங்க. ஏதாவது பண்ண முடியுதா? ஒண்ணுமே பண்ண முடியும். சம்பாதிச்சு நமக்கே இருக்கணும். வாழ்க்கையே அவருக்கு எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. இப்போ கூட ஒருத்தர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இவன் என்ன இந்த மாதிரி இருக்காங்க, கடைசியில் போய் சேர்ந்துட்டாங்க பாருங்க. இந்த இதை தாண்டி இவருக்கு வாழ்க்கையே கிடையாது. ஒரிஜினல் ஆளாக இருந்தால் இன்னைக்கு சொல்றாரு தாய் கழகத்தில் போய் இணைஞ்சோம் தாய் கழகம்னு. அப்போ அதிமுக எதனால உருவாச்சு? தாய் கழகத்திலேருந்து எதனால வந்துச்சு? தீயசக்தின்னு எம்ஜிஆர் எதுக்கு சொன்னார்? எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக என்ன போய் இணைஞ்சிட்டு இருந்தாரா? இல்லாட்டி திமுக ஜெயலலிதா அதை விட உக்கிரமா இருந்தாங்க. ஜெயலலிதா பீரியட்ல தானே அவங்களை கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எண்ணத்துக்கு மாறா போறீங்க. ரெண்டாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின கட்சின்னு உருட்டிக்கிட்டு உரிமை மீட்பு கழகம்னு உருட்டிக்கிட்டு நீ திமுக உட்காந்துட்டு அதிமுக தோக்கடிக்கிற வேலை செய்றீங்க. அதிமுக வாழ வைக்கிற வேலை, அதிமுக ஆட்சியில் வைக்கிற வேலையை செய்கிற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சர்வாதிகாரின்றீங்க. அப்போ உங்க சுயநலத்துக்கு என்னதான் பண்ணணும்? நீங்கள் எது பண்ணாலும் கேட்டுக்கணும். நீங்கள் அண்ணாமலை கூட கை கோத்துட்டுனா கேட்கணும். நீங்கள் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு எதிராக இருந்தீங்கன்னா கேட்கக்கூடாது. நீங்கள் டிஎம்கே கூட பேசியிருந்தா கேட்கக்கூடாது. கலைஞரை புகழ்ந்தீங்கன்னா கேட்கக்கூடாது. எல்லாம் பண்ணுவீங்க, கேட்கவே கூடாது. சொத்து வேலை சேர்த்துப்பீங்க, உங்களை கேட்கவே கூடாது. ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும், இவர் ஓபிஎஸ் திமுக இணைஞ்சதுல எடப்பாடி அவர்களுடைய இனி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா இரட்டை இலைக்கு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த வழக்கெல்லாம் இனிமே ஒண்ணுமே கிடையாது. அந்த வழக்கை வாபஸ் தப்பு பண்ணிடுச்சு. அது மிகப்பெரிய தப்பு. கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணா அது என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். விஜய் இப்ப இவங்க சசிகலாவும் கட்சி தொடங்கிட்டாங்க. இனிமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க போட்டியே எதுவுமே கிடையாது. ஆமா, இனிமே அதிமுக செயல்பாடு. பழனிசாமி அவரு இப்போ ஏடிஎம்கே ஆதரிச்சு தான் பேசுறாரு. அவரு அதிமுக அவரு. அப்ப அவருக்கு இந்த துரோகம் எல்லாம் பிடிக்கல. அப்போ எடப்பாடி பழனிசாமி இது ஓபிஎஸ்ல இருந்து எல்லாரையுமே அவர் விமர்சனம் வைக்கிறார். அதனால இது வேற யாரு இருக்கா? புகழேந்தி மட்டும். புகழேந்திக்கும் அதிமுக என்ன? கர்நாடகாக்காரங்க. அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை, இனிமே டிவிகளுக்கு டிபேட்டுக்கே வழி இல்லையானே. அதிமுக முடங்க போகிறது, இரட்டை இலை முடங்க போகிறதா, பேசுறதுக்கே வழி வழி இல்லை. இன்னைக்கு அதை டிபேட் பண்ண வேண்டியதுன்னு பண்ண மாட்டாங்க. சொல்றதால் தென் மாவட்டங்களில் என்ன பாதிப்பு அதிமுக, இதான் இன்னைக்கு டிபேட். இன்னைக்கு அதிமுக கூட்டணியிலே ஒரு அற்புதமான விஷயம். ஒன்று ஓபிஎஸ் போனது, இன்னொரு விஷயம் என்னன்னா பாமக விஷயத்துல மாம்பழ சின்னத்துக்கு போனது வாபஸ் வாங்கிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு அவரு எதுக்கு வாபஸ் வாங்குறாரு கரெக்டா சொல்லுங்க. கூட்டணி போறதுக்காக ஏதோ ஒரு அமைப்பு தொடங்க போறாரு, ஏதோ ஒன்று பண்ண போறாரு. அதனால தான் வாபஸ்.
இல்லாட்டி இந்த கூட்டணிக்குள்ள போறதுக்கு வாய்ஸ் இல்ல வாபஸ் வாங்கினா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இருக்கும். சும்மாலாம் வாபஸ் வாங்க முடியாது. இல்லைன்னா உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதுக்கு இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுவாங்கன்றத வாபஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் காரணமா சொல்லுங்க. உரிமையியல் நீதிமன்றத்தில் கேட்குறோம். அதனால எங்களுக்கு இந்த வழக்கு வாபஸ் வாங்கிறோங்கிற மாதிரி அதான் சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி பண்ணுவாங்க. அது மேலே வாபஸு தள்ளுபடி ஆகும். தள்ளுபடி தான் அது ஆக்சுவலாக அது. அவரும் பார்த்தீங்களா ஈகோனால, அதாவது ஊரில் யார் கூட வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவாராம். பையன் கூட பண்ண மாட்டாராம். அந்த மாதிரி அவர் நிலைமை ஆயிடுச்சு. கண்டிப்பான. அதாவது ஒரு 2000லேருந்து ஒரு 500லேருந்து ஒரு 2000 ஓட்டு கண்டிப்பான முறையில் ஓபிஎஸ்க்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் சவுத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாமா? அப்படி இருக்கும்போது திமுகவில் போய் அவர் இணைஞ்சதுனால அதிமுக பெரிய இழப்பாக இருக்கும். யார் என்ன ஓபிஎஸ்க்கு பெருசாக தனியாக இருக்குது? அவர் என்ன பண்ணிட்டாருன்னு அவருக்கு தனியாக ஒரு 2000 ஓட்டு இருக்குது. அவங்க இது எல்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஓட்டுகள்னு சொல்லி இது என்னங்க அவர் சமுதாயம்னா அவர் சமுதாயத்தை உதயகுமார் இல்லையா? செல்லூர்ராஜ் இல்லையா? ராஜன் செல்லூர் சீனிவாசன் இல்லையா? யார் இல்லை? நத்தம் சொன்னாத இல்லையா? என்ன அவர் சமூகம் சமூகத்துடைய என்ன அவர் அந்த முத்துராமலிங்க தேவர் அவரு சமூகத்துக்காக உழைச்சதுன்னு சொல்றது. இன்னைக்கு டிபேட்ல ஃபுல்லா அதான் பேசிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஒவ்வொரு தொகுதியிலையும் 2000 முதல் 5000 வாக்குகள் இனி திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும். அதிமுக இவருக்கு விழுந்த வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தானே இவ்வளவு நாள் வரைக்கும். ஆமா. அப்புறம் எப்படி 2000 5000 வாக்குகள் திமுக விழும்? போன முறையே போடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சாரு ஒரு தொகுதியில. ஏங்க ராமநாதபுரத்துல இவர் செலவு பண்ண செலவு இருக்கு தெரியுமா? ஆமா. அந்த இவரு நவாஸ் கனி பயந்து போய் கடைசி நாள் எவ்வளோ அமௌண்ட் இறக்குனாருன்னு நாங்கள் காங்கிரஸ்குள்ளேயும் இவங்களையும் முஸ்லீம் லீக் ஆளுநர் கேட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு 2 பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்று இந்த இந்த முத்துராமலிங்கமும் ராஜகண்ணப்பனும் எதிராக நின்ட்டாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் உடைய இது தாக்கம் என்னதான் அன்வர் ராஜாவை சைடுல இது பண்ணாலும் முடியல. இவரு செலவு பண்றது இவரு ஜெயிச்சிருவாருன்னு பயம் வந்துச்சு. 3 லட்சம் ஓட்டு வாங்கினார்ல, அவ்வளோ பிஜேபியோட ஸ்ட்ராங் ஏரியா அதுவும் அது ஒண்ணு. ஏன்னா முன்னாடி நயனாநேந்திரன் போட்டிடும் போதும் அதே அளவு வாக்குகள் வாங்கினார். அதனால அவர் பயம் வந்த அப்புறம் தான் செலவு பண்ணாரு. அதனால என்னமோ இவருக்கு வாங்கணுமான்றீங்க, ஒண்ணுமே கிடையாதுன்றது. இந்த தேர்தலோட பலருடைய வாழ்க்கை முடிய போகுதுங்க. அரசியல் வாழ்க்கை குப்பை தொட்டியில், வரலாற்றின் குப்பை தொட்டியில் தூக்கி எறியக்கூடியவர்கள்ன்றாங்களா அந்த மாதிரி. நீங்க இவரெல்லாம் மன்னன் படம் கவுண்டமணி மாதிரி ஆயிட்டாப்ல. நம்ம செங்கோட்டையெல்லாம் பாக்கெட்ல அம்மா படத்தை கூட வைக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு விஜய் போட்டோ வைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆமா, நீ விஜய் போட்டோவா வந்தவொடனே புசி காலில் விழுந்தா இனிமேல் விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் குனிய முடியாதுங்க, சும்மா லைட்டா முட்டி வரைக்கும் வழக்கு ஸ்டைல்ல பண்ணிக்கிறேன்னு கூட சொன்னா பண்ணுவாங்க. அடிமைகள் தானே. அதனால அது ஒரு இது ஓடிட்டு இருக்குது. இவரு இவரு ஓபிஎஸ் இவர் இன்னைக்கு இது பண்ணி பேசுறாரு, சர்வாதிகாரி அது இதுன்னு. அப்ப இவர் சர்வாதிகாரினா ராணுவ கட்டுப்பாடோட வச்சு இந்த ஜெயலலிதா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த கேள்வி போய் சொல்ல முடியுமா? இதுல எவ்வளோ எனக்கு என்னன்னு பேசுறாங்க, பண்றாங்க, எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க, போறாங்க. இவங்க எல்லாரும் அதை விட இவங்க ஏடிஎம்கே மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு டயரை பார்த்து வணங்கி கும்பிடுறதுன்னு. அது இப்ப கிடையவே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், செங்கோட்டையன் வெளியே போனாரு. ஆமா. கட்சி நிலைப்பாட்டில் மாறுகொண்டு வெளியே போறேன்னு சொன்னாரா? இல்ல. எதுக்காக வெளியே போன அவருக்கும் தெரியாது. எல்லாரும் ஒண்ணு சேரணும், நான் மட்டும் வெளியே போறேன் முடிஞ்சிச்சு. இவரு இப்போ ஓபிஎஸ் என்ன காரணம் நீ வெளியே போறதுக்கு? வெளியேற்றப்பட்டீங்க. எதனால வெளியேற்றப்பட்டீங்க? இவ்வளவு அசிங்கமான கதை இருக்குது. கட்சி ஆபீஸை உடைச்ச இது உங்க மேல இருக்கா இல்லையா? ஆமா. வழக்கமா சொல்லுவாரு பிஜேபி வாஷிங் மிஷின். ஓபிஎஸ் பதவி விலக சொல்லி எவ்வளவு பெரிய ட்வீட்லாம் போட்டிருக்காரு இவரு. ஆமா. இவரே நிறைய பேசியிருக்காரு. சட்டம் இந்த பாக்ஸ்ல நீங்க குற்றச்சாட்டு எல்லாம் வாங்கி போட்டுட்டு லாக் பண்றீங்களே, அது என்ன ராணுவ ரகசியமா சொல்லுங்கன்னு சொல்லி இவரு துணை முதலமைச்சரா இருக்கும்போது பேசினாரு சட்டமன்றத்துல. அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒன்னா இருந்துகிட்டு அறிவாலய வாசல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால திமுக தலைவர் முதலமைச்சரோட இந்த செயல்பாடு எதுக்காக பாக்குறீங்க? ஏன்னா ட்ரிபிள் பேட்டரி மாதிரி சொல்லிட்டாரு, அன்பானவர், அடக்காடமான, அமைதியானவர் சொல்லி சொல்லிட்டாரு. அது என்ன பிரச்சனைனா, இவருக்கு எதை தின்னா பித்தம் தெரியுன்ற கண்டிஷன் வந்துட்டாங்க திமுக. ஒரு பக்கம் காங்கிரஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கூட்டணி நெருக்கடி. இவரெல்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பேருன்னா நம்ம கிறிஸ்தோடங்கிற சொல்றீங்க. இவரு விசிகா அண்ணா அவரை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது ஒரு பார்ட்டு. காங்கிரஸ் இன்னைக்கு போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க டெல்லியில. நாளைக்கு இங்க கூப்பிட்டுருக்காங்கல்ல. நேற்று அக்கா கனிமொழி அங்கே போயிட்டாங்க. 12 மணிக்கு சந்திச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன அடிமைத்தனமா? ஏன்னா ராகுல் காந்தி நேற்று அந்த பயணத்தை தள்ளி வச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுன்னு சொன்னோன்னே நைட்டு கிளம்பிட்டாங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு பயத்தை கொடுக்குது. அதுக்கு பொதுமக்கள் மத்தியில் கருத்தை உருவாக்கணும். அது நான் பெஸ்ட்டுன்னு காமிக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணுறாங்க. ஓபிஎஸ் வந்தால் பெரிய இது மாதிரி அது பெரிய பேக் ஃபயர் தான் ஆகும்.
ஓபிஎஸ் மேலே இன்னைக்கு வர்ற விமர்சனங்கள், ஊழல் இது மற்ற எல்லாம் சேர்ந்து திமுகவை இது பண்ணுற மாதிரி தான் போகும். இவர் முதல்வர் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கும் கட்சியில்? ஏன்னா ஏற்கனவே துணை துணை பொதுச் பொதுச் செயலர் செயலாளர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணு. துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி நம்மதான் போதுமானதானே இவருக்கு? ஆ? அந்த பதவி நம்ம போதும் டெய்லி சொல்லி வந்திருக்காரு. டெய்லி அனுராஜா கூட நிற்கலாம். நான் 8th பாஸ் நீ 10th ஃபெயிலுன்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கதை தான். ஆமாம், அனுராஜா 10th ஃபெயிலு, இவரு 8th பாஸ். 8th பாஸ் ஏன்னா அவர் இலக்கிய அணி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. பூச்சி முன்னோட கதவை திறக்க நிற்கணும். இவரும் வந்து நின்றுக்கிட்டு மைத்திரேன் என்னன்னாருன்னே தெரியலையே, மைத்ரேயன்லாம் ஒத்தாளா போய் சேர்ந்தாருன்னு. அனுராஜா மட்டும் ஆமா, அதுவும் தனிமையா அவர் தனிமையா. கூட நின்னவங்க அங்கே இருக்கிறவங்க, அந்த அறிவாலயத்தை சுற்றிட்டு இருக்கிறவங்க, எப்பா கூட நில்லுங்கப்பா அப்படின்னு நிற்க வச்சார். அவ்வளோதான். இது பொதுமக்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு நாள் இந்த மாதிரி பேசுவாங்க. செங்கோட்டையனோட வாங்க, என்ன பில்டப் பண்ணாங்க. என்ன பில்டப்? இந்த ஈரோடு பொதுக்கூட்டத்தில் அவருக்கு என்ன பசங்க என்ன பில்டப் காமிச்சாங்க. அவரும் முதல்ல மனசை வேற திறக்கினாரு பேட்டி. வரலாற்று அப்பப்போ ஏதாவது ஒன்று உருட்டுவார். இந்த ஜெயலலிதாவுக்கு உருட்டுனா அது நடக்கும், ஆமா. அதனால இவர் உருட்டுறது உண்மை. அதே மாதிரி விஜய்க்கு உருட்டி பார்த்தாரு. வரலாற்று திரும்பும், ஒரு வரலாறு படைக்க போகிறார். ஓ, அப்படி உடன் போட்டு. அன்னைக்கு தான் உயிரை விட்டான். ஆமா, அவனுக்கு துட்டை தரமாட்டேன்னு வரலாற்றை படைச்சாங்க. கிடைச்சாங்க. அடுத்து இதுக்கு வாயை திறக்கல, ஏன்னா இப்போ அவர் திறக்க விடுறதே கிடையாது, நொந்து நூலாகி போயிருக்காரு. அதனால இங்கே வந்தோன்னா காடை கௌதாரி எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம், வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு. அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சொல்ல முடியாது. கண்டிப்பான. நேற்றுன மதுரை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஐ தேர்வுகளில் தமிழில் வந்து எந்த கேள்வியும் இல்லை, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு எடப்பாடி அவர்களும் வந்து அதுக்கு ஒரு கண்டன அறிக்கையும் விட்டுருக்காரு. நீதிபதி வந்து கேட்கறது, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொல்கிறீங்க, தமிழ் சப்ஜெக்ட் இருக்கிற உள்ளடக்கம் இருந்த ஒரு எக்ஸாமில் இந்த மாதிரி தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிறீங்க, இது எந்த மாதிரியான விஷயம் சொல்லி தமிழ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. 10 நாளைக்கு ரிசல்ட் தள்ளி வைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் இப்போ இதுக்கு கீழே இருக்கிற நேரடி இது நேரடி இது. யூஎஸ்ஆர்பி. ஆமாம், இது எஸ்ஐ தேர்வா, எஸ்ஐ தேர்வு குரூப் 2 குரூப் 2 டிஎன்பிஎஸ்சியில் வரும். நீங்கள் நம்ம இவர் பிடிஆர் வந்த பிறகு தான் நம்ம இவர் ஓபிஎஸ் இவர் தான் நல்லவர். இந்த நல்லவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணார். யார் வேணால் எழுதலான்னு. எழுதலாம். வடநாட்டுக்காரன் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த பிடிஆர்லாம் வந்த பிறகு தான் தமிழ் பிரதானம்னு கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே செய்யுள், இலக்கியம், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரிலாம். அதனால் இப்போ நம்மளையே இங்கிலீஷ் மீடியம் படித்தவன், தமிழ் ரொம்ப நேர்வழி தமிழ் இல்லாதவங்களாம் கூட உள்ளே போக முடியல, அந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டாங்க. இவங்க ஐயோ தமிழன், ஐயோ தமிழன், நான் தமிழன், நான் தமிழன், தமிழன், தமிழன். ஆனால் எங்கள் அமைச்சர்களில் பாதி பேர் எல்லாமே தமிழன், தெலுங்கு தமிழன், தமிழன் அப்படின்ட்டு. இந்த கவர்மெண்ட் வேறு என்ன பண்ணும்? இந்தி எதிர்ப்போம், அன்னை தமிழை பாதுகாப்போம், இதான் பாதுகாக்கிற லட்சணம். எல்லாத்துலேயும் தலையிடுற கோர்ட்டு இதுலேயும் தலையிடுற. இது பாருங்க, இந்த என்ஓசி பெட்ரோல் பங்கு கேஸ் இதுக்கு என்ஓசி வாங்கி பண்ணுற விஷயம் போன கவர்மெண்ட்ல தான் நடந்தது. காவல்துறை அதுக்கான சிபிசிஐடி விசாரணை போட்டு 5 வருஷமாக ஊற போட்டுக்கிறாங்க. கோர்ட்டு பார்த்து நீங்கள் லாய்க்கலடாண்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய சிபிசிஐடினா ஒரு காலத்தில் அவ்வளோ பயப்படுவாங்க எல்லாரும். போலீஸுக்கே போலீஸ் அவங்க. ஆமாம், இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாமல் அஜித் குமார் வழக்கு பாருங்க, நீ தூக்கி வாரம் போடுன்ட்டு சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சிபிசிஐடி மேலே மரியாதையே இல்லாமல் போச்சு. இது ஒரு தேர்ச்சி தேர்வு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், கூட்டுறவு அந்த தேர்வாகட்டும், எல்லா தேர்வுகளுமே கண்டினியூஸாக வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குளறுபடி வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. இதை வந்து முதல்வர் அவர்கள் சரி செய்ய பார்க்கல, அந்த துறை அமைச்சர்களும் சரி செய்ய பார்க்கல, துறை அலுவலர்களும் சரி செய்ய பார்க்கல. இதை தவிர கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆட்சி வேறு முடிகிற நிலைமையில் இருக்குது. 3.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்த அரசாங்கம் இன்றைக்கு இந்த ஒரு எக்ஸாமை கூட நடத்த முடியாத அளவு சூழ்நிலை இருக்காது. எப்படி பார்க்குறீங்க? இந்த இதுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி போகணும். ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு தவறை மறைக்கத்தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. நீங்கள் தமிழில் அதாவது ஒருத்தன் ஏதோ ஒரு அனுகூலம் பண்ண போகிறான்னா, அப்படி பண்ணுறவனுக்கு தமிழ் தெரியணும். அப்போ தெரியாமல் ஒருத்தனுக்கு பண்ண போகிறோன்னா அப்போ இது இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடெலாம் கூட இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் முறையாக விசாரித்தாதான் அதோடைய உண்மைகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கும். ரைட்ண்ணே. இடியோட டைரக்டர் தமிழ்நாட்டில் முகாம் 2 நாள் முகாம், இது பரபரப்பான செய்தி. ஆனால் ஒரு இடத்துலையும் டிபேட் இல்லை. அதிகாரிகளுக்கு வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 2 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட வழக்குகளில் ஏன் எந்த வகையான நடவடிக்கை எடுக்க முடியல, என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பு செய்தி போயிட்டுருக்கு. இந்த முகாம் எப்படி பார்க்குறீங்க? 3 நாள்
அமலாக்கத்துறை இயக்குனர் ராகுல் 3 நாள் வந்திருக்காரு. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் தான் அதிக இந்த பீரியடில் இடி வழக்குகள். அதில் இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸில் உள்ள நுழைய முடியாது, எடுத்த வழக்குகளை சரியாக வாதாட முடியாமல் அவர்கள் வாதாடி ரெய்டெல்லாம் தடுத்து நிறுத்தினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் இடி வழக்குகள் எவ்வளோ இருக்கும், இல்லை மடங்கி போயிருக்கும். அதெல்லாம் என்ன ஏதுன்றதை பார்க்குறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட கெஜ்ரிவால் எல்லாம் விடுதலை. கண்ணுக்கு எதிர நல்லா தெரிஞ்சுது. அவங்க வீட்டில் உட்காந்து தான் மீட்டிங் போட்டாங்க. 140 கோடி ரூபா வசூல். கோவா எலெக்ஷனில் 38-40 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. எல்லாம் இருந்தோம். அந்த இவெல்லாம் சாட்சியை சொன்னான். யாரு? மதுபாலை அதிபர், இந்த தெலுங்கானால அந்த இவரு பொண்ணு, அது எல்லாமே இருந்தோம். நிரூபிக்கலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கு அவர் அழுறது தானே உண்மையிலே முடியல. அவன் பெரிய நடிகன் எல்லாம் வரும்போது போராளியா வரானுங்க, அப்புறம் நடிகனாயிடுறானுங்க. அதனால இல்ல இது ஏதாவது மாற்றத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குமா? எது வழக்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது கைது அந்த மாதிரி போறது? எது இடியோட இந்த முகாம் அது இப்போ இந்த ஆலோசனை நடக்கும். இப்போ நேரு இது மணல் டாஸ்மார்க் அடுத்து ரிலீஃப் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம்? அதிகாரிகள்கிட்ட சுணக்கம் இருக்குதா, இல்லை அதிகாரி எவனா விலை போயிட்டாங்க? அந்த மாதிரி அதிகாரிங்களாம் தெரியும்ல எப்படின்னு ஏதுன்னு. இதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையரும் வந்து சென்னையில் முகாம், அடுத்த தேர்தல் எப்படி நடத்தணுங்கிற மாதிரியான விஷயங்களை இது பண்ணிட்டு இருக்காரு. ப்ரெஸ் மீட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரெஸ் மீட்டும் பண்ணிட்டு இருக்காரு. தேர்தல் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு, மே மாதம் தான் தேர்தல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி பரபரப்பாக எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காரு. நம்ம மீடியால அதானே போட்டுட்டு இருக்காங்க. அறிவு இருக்குதா இல்லையா? ஏப்ரல்ல வச்சு தான் மேல பதவி மேல தள்ளி போச்சுன்னா கவர்னர் ஆட்சி கொண்டு வரணுங்க. மே 6ஆம் தேதி பதவி. கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு சட்டசபை இதுலன்னா கவர்னர் ஆட்சி கொண்டு வர்ற மாதிரி ஆயிடும். என்ன இவர் வந்ததுனால என்ன சொன்னீங்க? இந்திய தேர்தல் ஆணையர் வந்ததுனால அவர் வந்து உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கும். அதாவது கடைசி, அதாவது வெஸ்ட் பெங்காலோட கடைசி கட்டம் இருக்கணும்னா அப்போ வந்து தமிழகத்துக்கு கேரளா பாண்டிச்சேரி கேட்கலாம். அது என்ன வேணா பண்ணிட்டாங்க. இப்போ 20ஆம் தேதி ஏப்ரல் 20 தான் போன தடவை நடத்தினாங்க. மே 7 வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்தது. 9 என்பவர் பதவி. அவ்வளவுதான். என்ன பெரிய இது? மே 17 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஆமா, டேட் மே 17 ஜெயலலிதா பதவி எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்ல தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் ஆணையர் வந்து ஆலோசனை கூட்டம் 2 நாள் 3 நாள் நடத்துவார் கட்சிகளோட. எல்லாரும் இது வழக்கமானதானே. இவனுங்க எவனாவது ஒருத்தன் எதாவது எழுதிட்டானா அது பின்னாடியே ஓடுறதுங்க. இது ஒரு பெரிய ஆர்டிகல், ஒரு முக்கியமான இதில் எழுதியிருக்காங்களே. பேரை சொல்லுங்களேன். தினமலர்ல எழுதியிருக்காங்க. தினமலர் அப்படியே பெரிய அதை வச்சுன்னு சில பேர் பொழிப்புரை இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் தினமலர்லயும் தேர்தல் எதுக்காக தள்ளி போகுதுங்கிறதுக்கு ஒரு காரணம் போட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் முகாம் தான் போட்டிருக்காரு. எப்படி இருக்கு என்னங்கிற பார்க்க வந்தாரு. ஏங்க இதுக்கு முன்னாடி அப்ப வந்ததே இல்லையா? அவரு இதுக்கு முன்னாடி பொது தேர்தல் வந்ததே இல்லையா? ஆனா இவரை பத்தி இவன் அதுல வேலைக்கு சேர்ந்துருக்க மாட்டான். அப்ப பத்திரிகையில இந்த எழுதுறவன் இல்ல இடி டைரக்டர் பத்தி எனக்கு ஒருத்தரும் போடல. முகாம் அவ்வளவு வந்திருக்காரு, அவ்வளவு முடிஞ்சு வேற எதுவும் போட வாய்ப்பு இல்லாம இருக்கு. வாயே திறக்க மாட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேட்ரு போறது வாயே திறக்க மாட்டாங்க. இந்த அண்ணன் இன்பதுரை அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இவரோட விஷயமும் விஜயமும் இருக்கு. கேனர் அவர்களுக்கு மீண்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசப்படுது. ஒருவேளை கேனர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சா உடனடியாக விசாரணை இடி சைட்ல இருந்து வர வாய்ப்பு இருக்குமா? அதுக்கு தானே கேட்கறது. நீங்க அவர் மென்ஷன் பண்ணாரு நேற்று முறையீடு. அதில் அவங்க நீங்கள் மனுவா தாக்கல் பண்ணுங்க, நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் மனுவா தாக்கல் பண்ணி அவங்க இது வரைக்கும் பல தடவை சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போடலன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? சிபிஐ கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். சிபிஐ கொடுத்தா எல்லாமே இப்படி தூயின் மூலம் எங்கே தூயின் போவாங்க? இதில் ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே, பார்ட்டி ஃபண்டுங்கிற மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிடுறது பார்ட்டி ஃபண்டு. சிபிஐ உள்ளே இறங்குச்சுன்னா எல்லா தரப்பையும் விசாரிப்பாங்க, எல்லா கோணங்களையும் விசாரி. அப்போ அவருலாம் இருக்காது. நேருனா நேரோட நிற்காது. இது அப்படியே இப்படி அந்த சக்கரத்துக்கு இது ஸ்போக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி போயிடும். எல்லா மட்டத்துலையும் இதாகும். அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இவங்க நம்ம அப்படி பண்ணிடலாம், அடுத்து உச்சநீதிமன்றம் இருக்குது அங்கே பார்த்துக்கலாம். சில நேரம் உச்சநீதிமன்றம் பண்ணுற ஸ்பீடுலாம் இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சிபிஐ விசாரணை உத்தரவிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாண்ணே. தொடர்ந்துண்ணே தாவேக்கா விஷயத்துலண்ணே, இந்த எஸ்ஓபி போட்டதுக்கு எதிராக வந்து போன ஒரே கட்சி தாவேக்கா தான். நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா கட்சியும் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, ரோட் ஷோ ஏன் வேணும்னு கேட்குறீங்க, என்ன விஷயத்துக்காக சொல்கிறீங்க? எங்களுக்கு பேச வராதுங்க. அது சொல்ல முடியாதுல்ல, அதான பேச வந்தா நான் ஏன் ரோட் ஷோ கேட்குறேன்? அந்த மாதிரி காட்டு போகணும், 4 பேர் மேலே வண்டி ஏறி இறங்கணும், 2 பேர் சாகணும். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு நீதிபதி.
வேலூரில் கூட ஒரு இது நடந்திருக்கு. சாரி, சேலத்தில் ஒரு இது நடந்திருக்கு, உயிரிழப்பு நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கும் தவைக்காக்கும் ஒரு குட்டு வச்சிருக்கா சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இவங்க உலக அதிசய கட்சிங்க அவங்க. இவங்க மட்டும் தான் கேட்டா பர்மிஷன் தர மாட்டேன்னு உருட்டுறாங்க. ஆனா இவங்க பண்ற கூத்தெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. இவங்க ஆளுங்களே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க அந்த இதுல பண்ணதெல்லாம் பெரிய கூத்து. இப்ப போனாரு வேலூருக்கு போனது. வேலூர்ல. 4900 நீ போறதே கேட்கறதே கட்சி நிர்வாகிகள் கூட்டம்னு. நிர்வாகி கூட்டம்னா எவ்வளோ பேருன்னு கேட்க தான் செய்வாங்க. 5000 பேருக்குள்ளனா அதுக்கு சில நார்ம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 10,000 பேருக்கு மேல வர நடி ஃபுல்லா இது பண்ணி, ஃபுல்லா உள்ள போகுது. இத்தனைக்கும் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி எல்லாம் தடுத்து பண்ணியே இவ்வளோ பிரச்சனை. நீங்க அவுத்துலாம் விட்டா விஜய்லாம் உள்ள போயிட்டு வெளிய வர முடியாது. அப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே, யோக்கியர்கள் மாரி பேசியிருந்தா போலீஸ் டைட் பண்ண தான் செய்யும் அவங்கள. ம். உயிரிழப்பு ஏற்பட்டா மறுபடியும் போலீஸும் போய் நிக்கணும்லங்க. இப்ப ஆமா. கரூர் மேட்டர்ல என்ன பிரச்சனை? கடைசியில் போலீஸ் மேலேயும் டேவிட்சன் தேவாசீர்வாதமும், அந்த ஊருடைய அந்த இது டிஐஜி டி மத்தவங்களும் போய் நிக்க வேண்டியதா இருக்குல்ல. இவங்க போடுற கூட்டத்துக்கு அவங்களும் சேர்ந்துல நிக்க வேண்டியதா இருக்குது. ஆமா. கண்டிப்பா. அப்ப இதுக்கெல்லாம் ஒத்து வராத இந்த கட்சி எஸ்ஓபிக்கு எதிரா சும்மா அந்த ஆதவ அர்ஜுனாக்கு போர் அடிக்குதுன்னு எதாவது பண்றது. என்ன பண்ணோம், ஏது பண்ணோம் ஒண்ணும் தெரியாது. இதே நேரத்தில தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் சந்திப்புக்கு அனுமதினே. ம். அடுத்து தஞ்சாவூர் விசிட் தான் போறாரு அப்படிங்கிற மாரி நேற்றும் பரபரப்பு. இங்க அனுமதி இருந்து கேட்டிருக்காரு. கார்லயே போவார். இங்க இருந்து தஞ்சாவூர் வரைக்கும். அப்படியே ஆர்டின் காட்டுனா போவார். அப்ப என்னைக்குண்ணே போய் நடுவுல என்னைக்கு ஒரு போய் 2 சேர்றது? இடத்துல இந்த கார்ல இருந்து அந்த காருக்கு போவாரு. அங்க இருந்து வேன்ல ஏறுவாரு. இறங்கி காரில் செய்த சம்பவங்கிற மாரி ஆயிரும். தஞ்சாவூரோட தஞ்சாவூர் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு இருந்தா, அது என்ன மாதிரியான விஷயத்த உருவாக்கும்னு நினைக்கிறீங்கண்ணே? ஒரு அவங்களுக்கு அனுமதி அங்க ஈஸியா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பர்மிஷன் கரெக்ட்டா இருந்தா குடுக்க போறாங்க. இனி தேர்தல் காலம். இந்த உருட்டு எல்லாம் ஒருவேளை இவங்க எலெக்ஷன் கமிஷன் கையில போணுச்சுன்னா, அதான் இவங்களுக்கு இன்னும் சொல்றேன். கொஞ்சம் சாதகமா இருக்குமா? இந்த உருட்டு எல்லாம் எலக்ஷன் கமிஷன் கையில வந்தா பிறகு பாருங்க. இந்த பர்மிஷன் தர மாட்டான்னு சொல்றீங்கல்ல, சொல்ல முடியாது. அங்க வந்து நீங்க இந்த கதைய சொல்ல முடியுமா? எலக்ஷன் கமிஷன் எங்களுக்கு எதிரா இருக்கு நான் சொல்ல முடியும்? கண்டிப்பா. அன்னைக்கு தெரியும் உங்க உருட்டுலாம். வெளிய வராம இருக்கிறதுக்கு, ஊர ஏமாத்துறதுக்கு இந்த கதை பண்றது. பேச வராது. அதுக்கு பதிலா அந்த மாரி நிர்வாகி கூட்டம்னு வச்சுக்கிட்டு, பொதுமக்கள் மத்தியில வந்து பேச இவருக்கு பயம். ம். கட்சிக்காரங்கள கூப்பிட்டு வச்சுன்னா எத வேணா உருட்டலாம். காண்டு, அது இது காண்டுலாம் வடமொழி சொல்லு. ஏதோ கெட்ட வார்த்தையாமே. அப்படியா? ஆமா. எனக்கே மோசமான தெரியல. வார்த்தைண்ணே. அப்படியா? அது இவங்க ஏதோ நெனச்சு பேசிட்டு இருக்காய்ங்க. என்ன பேசிட்டா? எழுதி குடுக்குறாங்க, எழுதி குடுக்குறாய்ங்க. படிக்கிறாரு. பச்சக்கு பச்சக்கு. பஜக் பஜக். அடுத்த இதுல என்ன புதுசா வார்த்தைகள் கண்டுபிடிச்சு சொல்லப் போறாரோ தெரியல. கண்டிப்பா. மிக்க நன்றி. உங்க நேரத்துக்கு கருத்து